peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பவுலும் தீமோத்தேயும் 2 தீமோத்தே 1வது அதிகாரம் 2வது வசனம், 1வது அதிகாரம் 3-5, 2வது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19 22 வரைக்கும் பவுல் தீமோத்தேயுவை அதிகமாக நேசிக்கிறார். அவர் அன்பான குமாரன் என்று அழைக்கின்றார். ஆன்மீக வழிபாட்டின் நட்பை அங்கு நாம் உணர முடிகிறது. தெய்வ பிள்ளைகளே, தீமோத்தேயு எப்பொழுதுமே பவுல் கூறுகையில மறுமொழி பேசுவதில்லை. He totally believed the Lord. He never spoke against Saint Paul. He was always with Paul. Wherever he sent him, he went there, proclaimed the Lord of the message of the Lord, proclaimed the good news of Jesus, and he always witnessed Jesus. தீமோத்தேயு பவுல் எங்கெல்லாம் அவர் அனுப்பினாரோ எல்லா இடத்துக்கும் அவர் செல்லுகிறார். அங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். அவருக்கு சாட்சியாக நிற்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அவர் என்னாலும் அவரை விடவில்லை. ஒரு ஆன்மீக நட்பை நாம் அங்கு காண்கின்றோம். இன்னைக்கு நமக்கு எத்தனை ஆன்மீக நண்பர்கள் இருக்கிறார்கள்? How many of us having very good spiritual friendship? Do you have spiritual friends? We have party friends, we have sexual friends, we have office friends, we have family friends, we have college friends, we have school friends. But do you have spiritual friends? Do you have a spiritual father? நமக்கு பார்ட்டிக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், குடிக்கிறதுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்ல பொண்ணுங்களோட சுத்துறதுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், சைட் அடிக்கிறதுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆபீஸ்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்ல திருமணத்துல நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்ல ஸ்கூல் நண்பர்கள் இருக்கிறார்கள், காலேஜ் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆன்மீக நண்பர்கள் இருக்கிறார்களா? ஒருவேளை ஒரு போன் அடிச்சு, அடே எனக்கு உடம்பு சரியில்லடா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா, இல்ல என் மகளுக்கு இந்த முடிவு எடுக்கலாமா இல்லையா தெரியலடா, சொல்லுடா, நீ ஜெபம் சொல்லி பண்ணிட்டு சொல்றா அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்ல ஒரு சாமியார்ட்டையே ஒவ்வொரு ஒரு பாரிஸ் பிரீஸ்ட் ஒரு பங்கு தந்தையானவர் இஸ் a spiritual friend, is a spiritual friend. எத்தனை குடும்பங்கள் அந்த பங்கு தந்தையிடம் ஒரு ஆன்மீக நட்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம். குருக்களும் உருவாக்குவதில்லை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் உருவாக்குவதில்லை. We maintain distance between our parish priest and ourselves. We don't go closer to him. We just go for mass, receive communion. Sometimes we don't receive communion and we come back home. There is no relationship. சரி, சாமியாரே விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை வருடங்களாக பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார்கள். அவர்களின் மத்தியில யாராவது ஒரு நல்ல நண்பனை நண்பியை நீ சம்பாதிச்சாயா? Did you earn a very good spiritual friend in your life? You have lived this long, you have come across many people. Did you earn, do you have any one very good spiritual friend in your life? ஒரு 10 பேர் இருக்க முடியுமா? ஒரு 5 பேர், இல்ல ஒரு 3 பேர்? Dear friends, our life is to enjoy. Now we are all left alone. We cannot share anything of our family matters to anyone. You are crushed, you are cut, you are smashed, you are squeezed. உன்னுடைய குடும்ப ரகசியங்களை நீ யார்ட்டையாவது சொன்னா அவன் உன்னை நசுக்கி எடுத்துருவான், பிசிக்கிடுவான், குத்திடுவான், அமுக்கிடுவான், உன்னை ஏமாத்திடுவான், உன்னை பயன்படுத்தி விடுவான். He will misuse you. அதனால தெய்வ பிள்ளைகளே, பவுலும் தீமோத்தேயும் ஒரு நல்ல ஆன்மீக நண்பர்களாக இருந்தார்கள். இயேசுவுக்காக நின்றார்கள், இயேசுவுக்கு சாட்சியமாக நின்றார்கள். அதே போல நீயும் ஒரு நல்ல நண்பனை நீ தேர்ந்தெடு. அந்த நல்ல நண்பன் ஒன்று இயேசு, இன்னொன்று நீ தேடு.
கிடைக்கலன்னா பரவாயில்ல, இயேசுவே உன் நண்பராக இருக்கட்டும், இயேசுவே உன் நண்பராக இருக்கட்டும் என்றெல்லாம் ஒரு சில பேர் அவங்களுடைய தாம்பதிய வாழ்க்கையில அவங்களுடைய அபாசனை பத்தி இல்ல என்ன குறைபாடுகள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நானே ஒரு சில நேரங்கள்ல ஆச்சரியப்படுவேன், என்னடா என்னட்ட வந்து சொல்றாங்களே. That means அவர்கள் என்னை நம்பவில்லை, என்னில் இருக்கிற இயேசுவை நம்புகிறார்கள். அந்த உன்னத தேவனை, பரிசுத்தரை நான் அனுதினமும் கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிலை வாழ்வை கொடுத்தரலும், சந்தோஷ வாழ்வை, சுகாதார வாழ்வை, சுமான வாழ்வை, ஆண்டவரே பொருளாதார வாழ்வை கொடுத்தரலும் சுவாமி, லாப வாழ்க்கையை கொடுத்தரலும் ஆண்டவரே, சுகமான வாழ்க்கையை கொடுத்தரலும் ஜெபிக்கிற ஜெபத்துல அவர்களுடைய ஆவி ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு சில நேரத்துல அவருடைய கவலைகளை கண்ணீரோடு கொட்டுவார்கள். ஒரு சில அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, காலையில போனடிக்கும், மத்தியானம் போனடி, சாயந்தரம் போனடி, எனக்கே என்னடா இந்த அம்மா இவ்வளவு நம்புதே என்று. தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம யாரையாவது ஒருத்தரை ஒரு நல்ல நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறவங்கள்ட்ட அதிகமா பேசு. அவர்கள் ஜெபம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். Speak to the person who is always praying, and her speaking will become a blessing for you, and that person will surely bless you. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, don't worry, the Lord will bless you. கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று அருமையான ஆசீர்வாதங்களை கொட்டுவார்கள். அதற்காக தொடர்ந்து நாம் நல்ல நட்பை தொடர்வோம், அதை கண்டுபிடிப்போம், அதை பின்பற்றுவோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை, ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ₹100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10லிருந்து 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய்,
தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகி விடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.